ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டூ ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு எதிர்பார்த்தோம். அதே மாரி ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஐடி செக்டார்ஸ் சப்போர்ட் பண்றாங்க நல்லாவே. ஆ பேங்கிங் பெருசா சப்போர்ட் பண்ணல. அன்னைக்கு வந்து ஐடியுமே பெருசா சப்போர்ட் இல்ல. ஆனா ஆட்டோ செக்டார் அண்ட் எஃப்எம்சிஜி நல்லா சப்போர்ட் பண்ணி குடுத்தாங்க. ஸோ அதனால மார்க்கெட் ரிலையன்ஸ் நல்லா மூவ்மெண்ட் குடுத்திருந்தான். ஸோ அதனால மார்க்கெட் நல்லாவே வந்து அந்த லெவல ரீட்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஆனா என்னன்னா, இன்ட்ராடே மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது வந்து குறைய ஆரம்பிச்சுருச்சு. 550 பாயிண்ட்ஸ் டூ 100 பாயிண்ட்ஸ் அந்த மூவ்மெண்ட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, விக்ஸ். இந்தியா விக்ஸ் வந்து 10க்கு கீழ போயிருச்சு. 9.5ல தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்தியா விக்ஸ் 10க்கு அண்டர் 10 போயிருச்சுனாலே, மார்க்கெட்ல மூவ்மெண்ட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது யாருக்கு வந்து பிரச்சனை அப்டின்னா, ஆப்ஷன் பையர்ஸ். ஸோ இவங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க வாங்குன பிரீமியம் வந்து சீக்கிரமே வந்து டேமேஜ் ஆகும். ஓகேங்களா? மார்க்கெட்ல மூவ்மென்ட்டே இல்ல அப்டிங்கும்போது, பிரீமியமோட மூவ்மென்ட் வந்து ரொம்ப, 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 ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிரீமியமோட மூவ்மென்ட் குறைய, குறைய என்ன ஆகும் அப்டின்னா, மார்க்கெட்ல வந்து நீங்க வந்து பெருசா சம்பாரிக்க முடியாது. ஆப்ஷன் பையர்ஸ். ஸோ, அதனால ஆப்ஷன் பை பண்றவங்க கொஞ்சம் பார்த்து பை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு மட்டும். இந்தியா விக்ஸ் வந்து திரும்ப அகைன் வந்து ஷூட் அப் ஆயி மேல வர்ற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ, இப்போ லெவல்ஸ் பார்த்தரலாம். ஸோ, இப்போதைக்கு டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக் நல்ல பாசிட்டிவ்ல தான் குளோசிங் வச்சிருக்காங்க. இட்ஸ் இண்டிகேட் ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ்மெண்ட் தான் அது வந்து நமக்கு குறிக்குது. ஓகேங்களா? கேப் அப்ப தான் குறிக்குது. சொல்ல முடியாது. சனி, ஞாயிறு வந்து லீவு. ஸோ, என்ன வேணா திரும்ப மாறலாம். பட் என்னோட பிரெடிக்ஷன் படி ஸோ, கண்டிப்பா வந்து திரும்ப ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அததான் வந்து நான் எதிர்பார்க்கிறேன் நாளைக்கு இன்ட்ராடே மூவ்மென்ட்க்கு. ஸோ, அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 26,000 ரெசிஸ்டன்ட் சொல்லியிருந்தேன். ஸோ 26,000த்த பிரேக் பண்ணுச்சுன்னா 26,100ல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதையும் பிரேக் பண்ணி மேல போச்சு அப்படின்னா, ஸோ கண்டிப்பா வந்து நிஃப்டில ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். திரும்ப வந்து அந்த 26,250 ரீச் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுக்கணும். ஓகேங்களா? அ இப்போதைக்கு வந்து பேங்க் நிஃப்டி கிட்ட இருந்து வந்து பெருசா சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஐடி வந்து நல்லா இருக்கு. ஐடி வந்து இன்னும் லாங் ரன்னுக்கு நல்லாவே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஐடியோட சப்போர்ட் வந்து கீப் ஆன் உங்களுக்கு கிடைக்க, கிடைக்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுக்கணும். அவன் பெருசா செல் ஆகாம ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் குடுத்தானாலே போதும். கண்டிப்பா வந்து பேங்க் நிஃப்டி வந்து கண் அ சாரி நிஃப்டி வந்து நல்லாவே மூவ் ஆகும். சப்போர்ட் லெவல்னு பார்க்கும்போது 25,900 அத பிரேக் பண்ணுச்சுன்னா 25,850ல ஒரு மைனர் சப்போர்ட்டும், 800ல ஒரு மேஜர் சப்போர்ட்டும் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து நிஃப்டியோட லெவல்ஸ். பேங்க் நிஃப்டி சொன்னேன்ல. ஸோ அவன் வந்து பெருசா மூவ்மென்ட் குடுக்கல. டோஜி தான் பரவால்ல. ஆனா பாசிட்டிவ்ல வச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ அதனால பார்க்கலாம் என்ன பண்றாய்ங்க அப்டின்ட்டு. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் தான் நமக்கு தேவ. பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல மூவ்மென்ட் கிடைக்கும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி குடுத்துச்சுன்னா. ஐடி லாங் ரன்னுக்கு நல்லா தான் இருக்கு. ஸ்டில் நல்லா தான் இருக்கு. நான் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். ஐடில இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஐடில இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்டின்னு சொல்ட்டு. அத எத்தன பேர் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னு எனக்கு தெர்ல. ஸோ நிஃப்டி ஐடி வந்து கீப் ஆன் வந்து ஒரு ஸ்விங் போட ஆரம்பிச்சுட்டான். ஸோ அன்னைக்கு கேப் அப் ஆயி செல் ஆயிருந்தாலும் பரவால்ல. நல்லா தான் இருக்கான். ஸோ அதனால ஐடிய வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்றவங்களும் சரி, ஆ ஸ்விங் ஓட்டுறவங்களும் சரி, ஐடில தாராளமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஐடி வந்து லுக்கிங் குட். ஸோ ஐடில நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? ரிலையன்ஸ் பார்த்துரலாம் ஹெவி வெயிட்ஸ்ல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் நான் பார்க்கவே போறதில்லங்க. அவன் ஒண்ணுமே மூவ்மெண்ட்ட குடுக்க மாட்றான். ரிலையன்ஸ் திரும்ப வந்து அவன் 1600 நோக்கி போக ஆரம்பிச்சுட்டான். இப்ப 1520 ஆ சாரி 1565ல இருக்கான். 1600 வரைக்கும் கண்டிப்பா மேல ஏறுவான்னு எதிர்பார்க்கிறேன். ரிலையன்ஸ் கான்சன்ட்ரேட் பண்றவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்ஃபோசிஸ் நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? ஏன்னா, இப்ப வந்து கரெக்ட்டான ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்கு. ஸோ 1730 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ இன்ஃபோசிஸ்ல கான்சன்ட்ரேட் பண்றவங்க தாராளமா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். டிசிஎஸ் அதே மாரி அவனும் பிரேக் அவுட் எடுத்துட்டான். ரீடெஸ்டிங்ல தான் இருக்கான். ஸோ நாளைக்கு வந்து பாசிட்டிவா மூவ் ஆனான்னா, அ 3000 இப்ப வந்து 3282 ஓகேங்களா? ஸோ 3330
3368, 70 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதையும் பிரேக் பண்ணா நல்ல ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். அதே மாரி இன்னொரு ரெசிஸ்டன்ட் கிடைக்குது. ஸோ, அதெல்லாம் முன்னாடியே தாண்டிட்டான். ஸோ, அதனால அத நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ, நல்லா தான் இருக்காங்க டிசிஎஸும். ஸோ, ஐடி செக்டார்ஸ் எல்லாமே சூப்பர்ங்க. ஓகேங்களா? அதனால அதுல வந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு ஐடி மட்டும் தான் சூப்பரா இருக்கு. ஸோ, அதுல கான்சன்ட்ரேட் பண்றவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அதனால அப்பப்ப வந்து காஃப் அதிகமா வந்துட்டுருக்கு. ஸோ, அதனால தான் வந்து சில பல டிஸ்டர்பன்ஸ். ஸோ, வீடியோஸ் நெறைய பேர் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கன்டென்ட் போறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.